10ஆம் வகுப்பு மூவகை மொழி தலைப்பு பார்க்கலாம். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு மொழி 3 வகையா அமையும். மொழி எத்தனை வகையா அமையுது? 3 வகையா அமையும். இதுக்கு நூற்பாவே இருக்கு பாருங்க. ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம், ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம், தொடர்மொழி பல பொருள் என, பொது. இது என்னது? பொது. இங்க பிரிச்சுக்கணும். பொது இருமையும் ஏற்பன. பொதுமொழிங்கிறது இரண்டு பொருளையுமே தருவன அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல்ல 260வது நூற்பா நமக்கு சொல்லுது. தனிமொழி அப்படின்னா என்னன்னா ஒரு சொல், சரிங்களா? ஒரு சொல், ஒரு எழுத்து கிடையாது. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி, சரிங்களா? பாருங்க, கண், படி தனித்து தான் இருக்கு. கண்ணுன்னா நம்ம கண்ணை குறிக்கும், படிக்கிறதுனா படித்தலை குறிக்கும். கண்ணன், படித்தான், இதுவும் ஒரு சொல் தான், பொருள் தருது. இதை ஏன் பகாபதம் சொல்றாங்கன்னா இதை பிரிக்க முடியாது. கண்ணை பிரிச்சோமா கா கூட்டல் இன் அப்படின்னு பிரிச்சா அது பொருள் இல்லை. பிரித்தால் பொருள் தராது தான் பகாபதம். பகுபதம்னா பிரிக்க முடியும். கண்ணன், கண் குட்டல் இன் குட்டல் ஆண், கண்ணன். ஆண்பால் விதை முற்று விகுதி பகுதி இன் சந்தி. அதே மாதிரி படித்தானையும் பிரிக்க முடியும். படி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்க முடியும். பிரிக்க முடிந்தா அது பகுபதம், பிரிக்க முடியலன்னா பகாபதம். அது பகுபதம் பகாபதம் டாபிக்ல விளக்கமா பார்க்கலாம். தொடர்மொழி அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனி மொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. 2 சொற்களா இருக்கலாம், அதற்கு மேற்பட்ட சொற்களா இருக்கலாம். தொடர்ந்து அந்த சொற்கள் தொடர்ந்து வந்து ஒரு பொருளை தருமாயின் அது தொடர்மொழி. இப்போ பாருங்க, அதே தான். கண்ணன் வந்தான் பொருள் தருதா? மலர் வீட்டுக்கு சென்றாள். இந்த மாதிரி சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை தந்ததுன்னா அதுக்கு பேரு தொடர்மொழி. தொடர்ந்து வந்தா தொடர்மொழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் ஷார்ட்கட், சரிங்களா? தனிமொழினா தனி ஒரு சொல் வந்து பொருள் தரணும், தனியா நின்னாலும் பொருள் தரணும், அவ்வளவுதான் தனிமொழி. தனினா அப்படி ஞாபகம் வச்சு, தனித்து நின்னாலும் நம்ம பொருள் தரணும், அது தனிமொழி. தொடர்மொழினா தொடர்ந்து சொற்கள் வந்துச்சுன்னா பொருளை தரணும், அவ்வளவுதான். பொதுமொழி 2க்கும் பொதுவாக அமையிறதுமா, அவ்வளோதான். ஒரு மொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமையிறது அது. இதுதான் வந்து தொடர்மொழி. தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமையிறது. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், தனித்து நின்னாலும் பொருள் தரணும், அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக இருக்கணும். ஒரு சொல் தனித்து நின்றா ஒரு பொருள் தரணும். இப்போ ஒரு சொல்லே அதையே பிரிச்சோம்னா, அந்த சொல்லையே பிரிந்து நின்றா வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும், இங்க வந்துருங்க, தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி, சரிங்களா? எடுத்துக்காட்டு பாருங்க. 8 அப்படின்னா எண்ணெய் குறிக்கும். இதுவே பிரிஞ்சு நின்று எப்படி பொருளை தருதுன்னு பார்க்கலாம். வேங்கை, வேங்கைங்கிறது மரத்தை குறிக்கும், வேங்கை மரம். இப்போ வந்து இதையே பிரிக்கிறோம். 8 பிரிச்சோம்னா எல் குட்டல் தூ, சரிங்களா? கண்ணை பிரிச்சோம்னா கா குட்டல் இன், அது பொருள் கொடுக்கல. இது 8 பிரிச்சோம்னா எல் குட்டல் தூ எனவும், வேங்கையை பிரிச்சோம்னா வேம் குட்டல் கை அப்படின்னு வரும். அப்ப இது தொடர்மொழிகளாக பிரிந்து நின்று எல் குட்டல் தூதுனா, தூனா என்ன பொருள்னா எல்லை உன் அப்படின்னு பொருள் நம்ம தமிழ்ல. வேம் குட்டல் கைனா வேகின்ற கை அப்படின்னு பொருளை கொடுக்குது. இந்த மாதிரி தனியா இருந்தாலும் பொருள் தருது, 8ன்னு தனியா இருந்தாலும் 8ங்கிற பொருளை தருது, பிரிச்சாலும் எல் கூட்டல் தூனா எல்லை உன் அப்படிங்கிற பொருளை தருது. இந்த மாதிரி 2 பொருள், ஒரு சொல்லே 2 பிரிந்தாலும் பொருள் தருது, தனியா நின்னாலும் பொருள் தருது. இந்த மாதிரி பொதுவா அமையறதுனாலதான் இது பொதுமொழி. எளிமைதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.